ஹாய் ஹலோ. இன்றைக்கி பி குயின் சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். குளிர்காலங்கள்லாம் இப்போ பனிக்காலம் இல்லை, அது அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு இனிப்பு போண்டாவும் அதாவது பக்கோடா, கடலை மாவு பக்கோடாவும் தான் செய்ய போகிறோம். அது மைதா மாவு, ரவையை ஊற வச்சு அதோடு சேர்த்து, அப்புறம் மிக்ஸி ஜாரில் சர்க்கரையெல்லாம் அடித்து எல்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சி, இது வாழைப்பழம் சேர்த்து போட்டாலும் நல்லாயிருக்கும். இது சோடா மாவு கொஞ்சம் சேர்த்து எல்லாம் கலக்கி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கோடாவுக்கு நல்ல பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி, அதோட கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, அதே மாதிரி காரத்துக்கு மிளகாத்தூள், கடலை மாவு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, இதெல்லாம் சேர்த்து உப்பு, தேவையான உப்பு, கொஞ்சம் சோடா மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டிக்கணும். எப்படி சொல்கிறதுனா, பக்கோடா இது போண்டா அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிரேவி டைப்பில் நல்லா கொஞ்சம் கொலன்னு பிரட்டணும். பக்கோடா அப்படின்னா கொஞ்சம் அப்படியே உதுத்து விடுற அளவுக்கு பிரட்டி எடுத்து வச்சுக்கணும். பக்கோடாவுக்கும் இனிப்பு போண்டாவுக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இனிப்பு போட்டுட்டு தான் எண்ணெயில் காரம் போடணும். காரம் போட்ட எண்ணெயில் இனிப்பு போட்டோம் அப்படின்னம்னா அந்த இனிப்பு காரும். அதனால் ஃபஸ்ட்டு இனிப்பு போண்டாவை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதை பொறுத்த வரையிலும் போட்டால் அதான் பஃபியாக மேலே எந்திரிச்சு வரும். சோடா மாவு போட்டு அதே மாதிரி நம்ம ரவையை அடித்து போட்டிருக்கிறதுனால, நல்லா ஊற வச்சு அடிச்சிருக்கோம்ல, நல்லா பஃபியாக வரும். அப்போ நம்ம திருப்பி நல்லா வேக விட்டு, ஈவனாக வேக விட்டு எடுக்கணும். இது சின்ன சின்ன போண்டாவாக போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ற மாவு பாஞ்ச் மாதிரி வெந்து வந்திருக்கும். நல்லா பெருசாக இருந்ததுன்னா உள்ற மாவு நின்று போயிடும். இதை இந்த மாதிரி போட்டு நல்லா எடுத்துக்கலாம். நல்ல ஒரு எண்ணெயை எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பக்கோடாவுக்கு மாவு அப்படியே ஃபிங்கரில் அப்படியே பிரித்து அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்து திருப்பி போட்டோம் அப்படின்னம்னா ஒட்டி இருந்தால் கூட அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இது நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். நம்ம இப்படி உதுத்து விட்டு போடும்போது கிறிஸ்பியாக நல்லா வந்துடும். நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முறுமுறுன்னு இருக்கும் வெங்காயத்தோடு இருக்கும்போது. இதுக்கு ஒரு இஞ்சி, ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டா சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு.